ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 25/5/2025। शिक्षा के साथ क्षमा और रहम को अपना लो, दुआएं दो, दुआएं लो, तो आपका घर ஆஷ்ரம் பன் ஜாயேகா. பாபா சொல்கிறாங்க, அவ்யக்த முரளி, படிப்பின் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தனதாக ஆக்குங்கள். ஆசீர்வாதங்கள் கொடுங்கள், ஆசீர்வாதங்களை அடையுங்கள். அப்பொழுது உங்களுடைய வீடு ஆசிரமம் ஆகிவிடும். படிப்பு கூடவே கருணை மற்றும் மன்னிப்பை தனதாக ஆக்குங்கள். ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை அடையுங்கள். அப்பொழுது உங்களுடைய வீடு ஆசிரமம் ஆகிவிடும். आज बाप दादा सर्व बच्चों के मस्तक में प्यूरिटी की रेखाएं देख रहे हैं, क्योंकि ब्राह्मण जीवन का फाउंडेशन ही है पवित्रता. இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளினுடைய நெற்றியில் தூய்மையினுடைய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே பவித்ரதா தான். पवित्रता की रेखाएं कौन सी हैं जानते हो? பவித்ரதா சர்வகோ பிரிய ஹே. தூய்மையினுடைய ரேகைகள் எப்பேற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பவித்ரதா அனைவருக்கும் மிகவும் பிரியமானது. பவித்ரதா सुख शांति प्रेम आनंद की जननी है. पवित्रता मानव का सच्चा श्रृंगार है. தூய்மை சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தினுடைய தாயாக இருக்கின்றது. சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தின் தாய் தான் பவித்ரதா. பவித்ரதா மனித வாழ்க்கையினுடைய உண்மையான அலங்காரமாக இருக்கின்றது. பவித்ரதா நஹி தோ மானவ் ஜீவன் கா மூல்ய நஹி. தூய்மை இல்லை என்றால் மனித வாழ்க்கையில் மதிப்பே கிடையாது. जैसे देखते हो देवताएं पवित्र हैं, इसलिए ही माननीय और पूजनीय हैं. பாபா சொல்கிறாங்க, எப்படி பாருங்க, தேவதைகள் தூய்மையானவர்கள், ஆகையினால தான் அவங்க மதிப்பிற்குரியவர்களாகவும் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கிறாங்க. पवित्रता नहीं तो मानव जीवन को आजकल देख रहे हो. बाप दादा ने आप सभी बच्चों को ब्राह्मण जन्म का वरदान यही दिया है, पवित्र भव யோகி பவ. தூய்மையற்ற ஒரு மனித வாழ்க்கையினுடைய நிலைமையை இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்குறோம். பாப் தாதா குழந்தைகளாகிய அனைவருக்குமே இந்த பிராமண ஜென்மா எடுத்த உடனேயே பாபா என்ன வரதானம் நமக்கு கொடுத்துருக்கிறார்? பவித்திரமாக ஆகுங்கள், யோகி ஆகுங்கள். ஜிஸ் ஆத்மா மே பவித்ரதா उसकी चाल चलन चेहरा चमकता है, इसलिए पवित्रता ही जीवन का श्रेष्ठ बनाने वाली है. எந்த ஆத்மாக்களில் தூய்மை இருக்கிறதோ அந்த ஆத்மாக்களினுடைய நடத்தைகள் பழக்க வழக்கங்கள் முகம் அனைத்துமே பிரகாசமாக இருக்கும். ஆகையினால தூய்மை தான் வாழ்க்கையை சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியது. वास्तव में आप सब बच्चों का आदि स्वरूप ही पवित्रता है. உண்மையிலேயே அனைத்து குழந்தைகளுடைய நம்முடைய ஆதி ஸ்வரூபம், நம்ம தேவதாவாக இருந்த பொழுது நம்முடைய உண்மையான ஆதியான ஸ்வரூபமும் கூட பவித்ரதா தான். ஆதி ஸ்வரூபம் மட்டும் கிடையாது, அனாதி ஸ்வரூபம். நம்ம பரந்தாமத்தில் இருக்கும் பொழுதும் நம்முடைய ஸ்வரூபம் பவித்ரதா தான். ऐसे पवित्र आत्माओं की विशेषताएं उनके जीवन में सदा पवित्रता की पर्सनालिटी दिखाई देती हैं. அப்பேற்பட்ட தூய்மையான ஆத்மாக்களினுடைய விசேஷத்தாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சதா தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யார் தூய்மையான ஆத்மாக்கள்? தூய்மையான ஆத்மாக்களினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அந்த பவித்ரதாவினுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தும். पवित्रता की रियलिटी, पवित्रता की रॉयल्टी चेहरे और चाल में दिखाई देता है. தூய்மையினுடைய அந்த உண்மைத்தன்மை, தூய்மையினுடைய ராயல்ட்டி முகம் மற்றும் நடத்தையில் கண்டிப்பாக தென்படும். ये रेखाएं जीवन का श्रृंगार हैं. இந்த ரேகைகள் எல்லாமே வாழ்க்கையினுடைய அலங்காரம். இப்போ இன்னைக்கு பாப் தாதா அனைத்து குழந்தைகளினுடைய நெற்றியில்
தூய்மையினுடைய ரேகைகள் பார்த்தார்னா அந்த ரேகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறத பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. रियलिटी है मैं अनादि आदि स्वरूप में स्वरूप स्मृति से समर्थ बन जाता है. இப்போ ரியாலிட்டினா என்ன? பவித்திரத்தாவினுடைய ரியாலிட்டி. பாபா சொன்னாலே பவித்திரத்தாவினுடைய ரியாலிட்டி, பவித்திரத்தாவினுடைய ராயல்ட்டி. அப்போ ரியாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா, என்னுடைய அனாதி ஸ்வரூபம், ஆதி ஸ்வரூபம், இதை நினைக்கும் பொழுதே நாம் சக்திசாலி ஆகிடுவோம். நம்முடைய அனாதி ஸ்வரூபமும் சரி, ஆதி ஸ்வரூபமும் சரி, நம்ம எப்பேற்பட்ட ஆத்மாக்கள்? தூய்மையான ஆத்மாக்கள். இப்போ நான் அனாதியிலும் ஆதியிலும் தூய்மையான ஆத்மா என்பது நினைச்சாலே, நினைவு செய்தாலே நாம் சக்திசாலியான ஆத்மா ஆகிடுவோம். அடுத்து ராயல்टी. स्वयं भी स्वमान में और हर एक को सम्मान देकर चलने वाला है. पर्सनालिटी सदा संतुष्टता और प्रसन्नता. அடுத்து ராயல்ட்டி. பாபா ஃபஸ்ட்டு ரியாலிட்டி சொல்லிட்டார், உண்மை என்ன. அடுத்து ராயல்ட்டி. நமக்குள்ளே எப்போ ராயல்ட்டியை கொண்டு வர முடியும்? இப்போ நாம் கூட அந்த சொமானத்தில் நிலைத்திருந்து, சுய பெருமையில் நிலைத்திருந்து, எப்போ மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், அப்போ நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்கும்? ராயலாக இருக்கும். அதான் பவித்திரத்தாவினுடைய ராயல்ட்டி. அடுத்து பர்சனாலிட்டி. நம்முடைய ஆளுமை தன்மை எப்பேற்பட்டதாக இருக்கும்? சதா திருப்தியானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். தானும் திருப்தியாக மற்ற ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பவித்திரதா சே பிராப்தியா பி பஹோத் ஹே. பவித்திரதா தூய்மையின் மூலமாக நிறைய பிராப்திகளை நாம் அடைய முடியும். கித்தனை கஜானோ சே பர்பூர் கியா ஹே, அகர் பிராப்தியோं को स्मृति में रखे तो भरपूर हो जाएंगे. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் என்னென்ன பிராப்திகள் கொடுத்துருக்கிறாரு, எத்தனை பொக்கிஷங்களில் பாபா நிறைச்சிருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு பிராப்திகள் நினைவில் இருந்ததுன்னா நம்ம நிறைவான ஆத்மாக்களாக ஆகிடுவோம். சப்சே பஹலா கஜானா தியா ஹை ஞான் கா கஜானா. பாபா அனைத்தை விட முதல் பொக்கிஷம் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஞானம் என்ற பொக்கிஷம். ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம், அசாந்தியிலிருந்து நாம் முக்தி அடைய முடியும். ஞானம்ங்கிற பொக்கிஷத்தை எவ்வளோ நம்ம நினச்சி பார்க்குறோம், எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம், அந்தளவுக்கு வீணான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், விக்கல்பங்கள், விக்கர்மா, அதிலிருந்து முக்தி அடைஞ்சிருவோம். ஒருவேளை எந்த ஒரு வீணான எண்ணங்களோ அல்லது விக்கல்பம் வந்தால் கூட ஞானத்தினுடைய பலத்தின் மூலமாக வெற்றியாளர் ஆக முடியும். அதனால முதல் பொக்கிஷம் பாபா கொடுத்திருக்கிறார் ஞானம். தூசரா கஜானா யாத் யோக். ரெண்டாவது பொக்கிஷம் பாபா என்ன கொடுத்திருக்கிறார்? நினைவு, அதாவது யோகா. இப்போ யோகத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? சக்திகள் பிராப்தியாக கிடைக்கிறது. சக்திகளினுடைய ஆதாரத்தில் அனைத்து பிரச்சனைகளையும், யோகத்தின் மூலமாக நம்ம அடையக்கூடிய சக்திகளினுடைய ஆதாரத்தில் அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து தடைகளையும் சகஜமாக நாம் கடந்து போக முடியும். தீஸ்ரா கஜானா தாரணாவுங்கா. மூன்றாவது பொக்கிஷம் தாரணைகளின் பொக்கிஷம். ஜிஸ்ஸே சர்வ குணோக்கி பிராப்தி ஹோத்தி ஹே. தாரணை என்பதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அனைத்து குணங்கள் என்பது பிராப்தியாக கிடைக்கின்றது. और 14 गजाना है सेवा का. जिससे सेवा करने से जिसकी सेवा करते हो उसकी दुआएं मिलती हैं, खुशी प्राप्त होती हैं. நான்காவது பொக்கிஷம் சேவா. சேவையின் மூலமாக நம்ம யாருடைய சேவா பண்ணுறோம், யாருக்காக சேவா பண்ணுறோம்? நம்ம செய்யக்கூடிய சேவா ஈஸ்வரிய சேவா, பாபாவுடைய சேவா நம்ம பண்ணுறோம். மற்றும் யாருக்காக பண்ணுறோம்? பாபா குழந்தைங்களுக்காக, பக்த ஆத்மாக்களுக்காக செய்கிறோம். ஸோ அதன் மூலமாக யாருக்காக செய்கிறோமோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யாருடைய சேவா பண்ணுறோமோ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஆசீர்வாதங்கள் சேர சேர என்ன கிடைக்கும்? குஷி என்பது பிராப்தியாக கிடைக்கின்றது. இப்போ பாபா நமக்கு 4 விதமான பொக்கிஷங்கள் கொடுத்து அந்த 4 விதமான பொக்கிஷங்கள் மூலமாக நமக்கு பிராப்திகள் என்பது கிடைக்கின்றது. ஞானம்ங்கிற பொக்கிஷத்தின் மூலமாக என்ன பிராப்தி கிடைக்கிறது? துக்கம், அசாந்திலேருந்து விடுபட்டுறோம். நெகட்டிவ் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து வெற்றி அடைய முடியும். யோகத்தின் மூலமாக கிடைக்கிற பிராப்தி சக்திகள். அடுத்து தாரணைகள் மூலமாக அனைத்து குணங்கள் என்பது பிராப்தியாக கிடைக்கின்றது. சேவையின் மூலமாக பாபாவுடைய ஆசீர்வாதம், மற்ற ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதால்
குஷி என்பது மகிழ்ச்சி என்பது பிராப்தியாக கிடைக்கின்றது. வரதான் भटकती हुई आत्माओं को यथार्थ मंजिल दिखाने वाले चैतन्य लाइट माइट हाउस भव. வரதானம் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை யதார்த்தமான லட்சியத்தை காட்டக்கூடிய சைத்தன்யமான ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவர், அதாவது லைட் மைட் ஹவுஸாக ஆகுங்கள். ஒளி மற்றும் சக்தியினுடைய கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள். किसी भी भटकती हुई आत्मा को यथार्थ मंजिल दिखाने के लिए चैतन्य लाइट वाइट हाउस बनो. எந்த விதமான அழையக்கூடிய ஆத்மாவிற்கும் யதார்த்தமான லட்சியத்தை காட்டுவதற்காக நம்ம என்ன ஆகணும், நடமாடக்கூடிய அல்லது சைத்தன்யமான கலங்கரை விளக்கமாக ஆகணும். ஒளி மற்றும் சக்தி நிறைந்த கலங்கரை விளக்கம் ஆகுங்க. इसके लिए दो बातें पर ध्यान रहे. हर आत्मा की चाहना को परखना, जैसा योग्य डॉक्टर उसे कहा जाता है जो नर्व्स को जानता है. ऐसा परखने की शक्ति को सदा यूज करना. இப்போ இந்த நம்ம லைட் மைட் ஹவுஸ் ஆகணும்னா 2 விஷயங்கள் மேலே கவனம் கொடுக்கணும். ஒன்று, ஒவ்வொரு ஆத்மாவினுடைய விருப்பங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி ஒரு நல்ல ஒரு டாக்டர்னு யாரை சொல்லப்படுது, நாடி பார்த்தே அவங்களுடைய நோயை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்டறிய சக்தியின் மூலமாக நம்ம கண்டறியக்கூடிய சக்தியை சதா பயன்படுத்தணும். செகண்ட் விஷயம், सदा अपने पास सर्व खजानों का अनुभव कायम रखना. सदा ये लक्ष्य रखना कि सुनाना नहीं है, लेकिन सर्व संबंधों का सर्व शक्तियों का अनुभव कराना. சதா தன்னிடத்தில் அனைத்து பொக்கிஷங்களினுடைய அனுபவத்தை எப்பொழுதுமே கூடவே வச்சுக்கணும். சதா லட்சியம் வச்சுக்கணும். நாம் சொல்லக்கூடியவங்களா கேட்கக்கூடியவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. அனைத்து சம்பந்தங்களையும் அனைத்து சக்திகளையும் பிறருக்கு அனுபவம் பண்ண வைக்கக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர ஞானத்தை மட்டும் சொல்லக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஸ்லோகன், दूसरों की करेक्शन करने के बजाय एक बाप से ठीक कनेक्शन रखो. ஸ்லோகன், பிறரை கரெக்ஷன் சொல்வதற்கு பதிலாக, பிறருக்கு நாம் கரெக்ஷனை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பாபாவிடம் சரியான கனெக்ஷன் வையுங்கள், தொடர்பு என்பதை வையுங்கள். இன்று நாளைக்கான பாபாவினுடைய அபேக்த தூண்டுதல், ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்வதற்காக பாபா சொல்லியிருக்கிறாங்க. अपनी निजी स्वरूप व वरदानी स्वरूप सदा स्मृति में रहे तो अपवित्रता और विस्मृति का नाम निशान समाप्त हो जाएगा. தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அல்லது வரதானி ஸ்வரூபத்தை சதா நினைவில் வைத்திருந்தீர்கள் என்றால் அப்பவித்திரதா மற்றும் மறப்பது என்பதனுடைய பெயர் அடையாளம் கூட சமாப்தியாய்விடும். எது நினைவில் இருக்கணும்? நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் அல்லது वरदानी स्वरूपम. विस्मृति व अपवित्रता क्या होती है? अब इसकी अविद्या होनी चाहिए, क्योंकि ये संस्कार व स्वरूप आपका नहीं है, बल्कि आपके पूर्व जन्म का था. மறப்பது மற்றும் அப்பவித்திரத்தானா என்ன, எப்படி இருக்கும் என்பதை நாம் மறந்து போயிடணும். அதாவது அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அப்பவித்திரத்தானா எனக்கு என்னன்னே தெரியாது, மறக்கிறதுனா எனக்கு என்னன்னே தெரியாது என்று அதை பற்றிய ஞானமற்றவராக ஆகிடணும். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் அந்த ஸ்வரூபம் நம்மளுடையது கிடையாது. ஒருவேளை அது முன்ஜென்மத்துக்குரியதாக இருக்கலாம். अभी आप ब्राह्मण हो, ये तो शूद्रों के संस्कार व स्वरूप है. ऐसे अपने से भिन्न अर्थात दूसरे का संस्कार अनुभव होना, इसको कहा जाता है न्यारा और प्यारा. நாம் இப்போ பிராமணர்கள், அப்போது மற்ற அப்பவித்திரத்தா இல்லை மறப்பது இது எல்லாமே சூத்ர சன்ஸ்கார் ஸ்வரூபம். அப்போ நம்மக்கிட்ட இருந்து வேறுபட்ட மற்ற சன்ஸ்காரத்தை என்னுடையதுன்னு நினைக்கிறதுலேருந்து நாம் விடுபடணும். இதற்கு பேர் தான் நியாரா பியாரா, விடுபட்டு இருப்பது மற்றும் அன்பாக இருப்பது. ஓம் சாந்தி.